கெஞ்சாதே, மயங்க கற்றுக்கொள். நண்பர்களே, இன்று நான் சொல்லப்போகும் கதை ஒரு மனிதனின் கதை அல்ல. தன்னை மறந்து மற்றவர்களுக்காக வாழ்ந்த ஆயிரக்கணக்கான மனிதர்களின் கதை. ஒரு காலத்தில் விக்ரம் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் நல்லவன். யாராவது உதவி கேட்டால் மறுக்க மாட்டான். யாராவது அழைத்தால் ஓடி போவான். யாராவது வருத்தப்பட்டால் அவர்களுக்காக அழுவான். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு தவறு செய்தான். அவன் எல்லோரையும் மகிழ்விக்க முயன்றான். தன்னை தவிர எல்லோருக்கும் நேரம் கொடுத்தான். தனக்கு மட்டும் நேரம் கொடுக்கவில்லை. எல்லோரையும் முக்கியமாக நினைத்தான். தன்னை மட்டும் முக்கியமாக நினைக்கவில்லை. ஒரு நாள் அவன் மிகவும் நம்பிய மனிதர்கள் அவனை விட்டு விலகினார்கள். அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அவர்களுக்காக அவன் நிறைய செய்திருந்தான். அவர்களுக்காக தூக்கத்தை இழந்திருந்தான். அவர்களுக்காக கண்ணீர் சிந்தியிருந்தான். ஆனால் அவர்கள் சென்று விட்டார்கள். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், ஒரு காரணம் கூட கூறாமல். அந்த இரவு விக்ரம் உடைந்து போனான். தனியாக அமர்ந்து அழுதான். பிறகு ஒரு கேள்வி கேட்டான். நான் இவ்வளவு செய்தும் ஏன் என்னை யாரும் மதிக்கவில்லை? அந்த கேள்விக்கான பதில் சில நாட்களுக்கு பிறகு கிடைத்தது. ஒரு முதியவர் அவனை பார்த்து சொன்னார், மகனே, நீ மனிதர்களை துரத்திக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் அவர்கள் ஓடுகிறார்கள். விக்ரம் அமைதியாக பார்த்தான். முதியவர் தொடர்ந்தார், ஒரு பட்டாம்பூச்சி யாரிடமும் தன்னை ரசிக்க சொல்லாது. அது அழகாக மாறுகிறது. பிறகு உலகமே அதை ரசிக்கிறது. ஒரு சிங்கம் யாரிடமும் தன்னை ராஜா என்று ஏற்றுக்கொள்ள சொல்லாது. அதன் வலிமையே அதை ராஜாவாக்குகிறது. ஒரு வைரம் யாரிடமும் தனது மதிப்பை விளக்காது. அதன் தரமே அதன் மதிப்பை தீர்மானிக்கிறது. அந்த வார்த்தைகள் விக்ரமின் இதயத்தில் மின்னலாக விழுந்தது. அந்த நாளிலிருந்து அவன் ஒரு முடிவெடுத்தான். இனி யாரிடமும் கெஞ்ச மாட்டேன். இனி யாரிடமும் அங்கீகாரம் கேட்க மாட்டேன். இனி யாரிடமும் என் மதிப்பை நிரூபிக்க மாட்டேன் என்று அவன் தனது வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தான். காலை எழுந்தான், உழைத்தான், படித்தான், கற்றுக்கொண்டான், விழுந்தான், மீண்டும் எழுந்தான், அழுதான், ஆனால் நிற்கவில்லை. தோற்றான், ஆனால் கைவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் நேற்றைய தன்னை விட சிறந்தவனாக மாறினான். மாதங்கள் கடந்தன, ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அவனை மதிக்காதவர்கள் அவனை பாராட்ட ஆரம்பித்தார்கள். அவனை புறக்கணித்தவர்கள் அவனை தேட ஆரம்பித்தார்கள். அவனை விட்டு சென்றவர்கள் அவனை இழந்ததற்காக வருத்தப்பட ஆரம்பித்தார்கள். அப்போது விக்ரம் சிரித்தான். ஏனென்றால் இப்போது அவனுக்கு புரிந்துவிட்டது, உலகம் வார்த்தைகளை மதிப்பதில்லை, முடிவுகளை மட்டுமே மதிக்கிறது. நண்பர்களே, உங்களை விட்டு சென்றவர்களை பிடித்து நிறுத்தாதீர்கள். உங்களை மதிக்காதவர்களிடம் விளக்கம் கொடுக்காதீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் கெஞ்சாதீர்கள். ஒரு விதை மண்ணுக்குள் இருளில் புதைக்கப்படுகிறது. ஆனால் அது அழுவதில்லை, அது வளர்கிறது. ஒரு நாள் அதே விதை பெரிய மரமாக மாறுகிறது. பிறகு உலகமே அதன் நிழலை தேடுகிறது. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். இன்று உங்களை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். இன்று உங்களை யாரும் மதிக்காமல் இருக்கலாம். இன்று உங்களை யாரும் புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை உருவாக்கிக் கொண்டே இருங்கள். நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டே இருங்கள். ஒரு நாள் உங்களை இழந்தவர்கள் வருந்துவார்கள். உங்களை புறக்கணித்தவர்கள் வியப்பார்கள். உங்களை கேலி செய்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கெஞ்சி கிடைக்கும் அன்பு நிலைக்காது. கெஞ்சி கிடைக்கும் மரியாதை உண்மையானதல்ல. கெஞ்சி கிடைக்கும் உறவு நீடிக்காது. ஆனால் தன்மானத்தால் கிடைக்கும் மரியாதை என்றும் நிலைக்கும். அதனால் மனிதர்களை துரத்தாதே, உன் கனவுகளை துரத்து. மரியாதையை கேட்காதே, மரியாதைக்குரிய மனிதனாக மாறு. அங்கீகாரத்தை தேடாதே,
சாதனையை உருவாக்கு. கெஞ்சாதே, மயங்க கற்றுக்கொள். உன் வளர்ச்சியை பார்த்து உலகமே மயங்கும் அளவுக்கு வாழ கற்றுக்கொள்.